அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆவணி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் மிதுனமனையிலும், கேது பகவான் சிம்மத்திலும், ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறாங்க. அப்போது இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 21/8/2025 அன்று மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல புதன் பகவானானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 30/8/2025. அதன் பிறகு மீண்டும் புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்க போகுது. எப்போன்னா இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2025. அதன் பிறகு செவ்வாய் பகவானானது இப்போ கன்னிமனையில் இருக்கார் அல்லவா, அந்த செவ்வாய் கன்னியிலிருந்து துலாம் மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 28, அதாவது 13/9/2025 அன்று. சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த ஆவணியினுடைய தொடக்கத்தில் உச்ச பலத்தோட ரிஷப மனையில் உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லா இருக்க போகுது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதனால் நீங்கள் நினைச்சது நடக்கும். ராசிநாதன் வலுவாக இருந்தாலே அந்த மாதம் முழுவதும் நீங்கள் செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை கச்சிதமாக அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதே சமயத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பாக்யாதிபதியான சூரியனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். இது 2வது ப்ளஸ் பாயிண்ட். 3வது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன் வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது இந்த 3 கிரகங்கள், அதாவது யோகத்தை தரக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா, 1 குரு பகவான் லக்னாதிபதி, அடுத்து 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய், 3வது சூரியன். இந்த 3 கிரகங்கள் இந்த மாதம் அற்புதமாக இருக்குது. அதனால் நினைச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். எவ்வளோ பெரிய அழுத்தம், பிரஷர் என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன் தான் அந்த குரு பகவான். அப்போது நிச்சயமாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால, 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த தனுசுக்கு அமையும். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு சில தடைகள் கொடுத்து கொண்டுள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சார், 6க்குரியவன் என்னாச்சு, 8ல் போய் மறைஞ்சிட்டார். 6க்குரியவன் 8ல் போய் மறையிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப திடீர் என்று திருமண நிச்சயதார்த்தம், திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன, திருமணம் ஆன கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும். ஏன் போகணும், 7க்குரியவனான அந்த புதன் 8ல் மறைஞ்சு சுக்கிரனும் போய் 8ல் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ல் மறைஞ்சதுனால
கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அல்லது கலத்திர விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சார், நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை நடந்துகிட்டே இருக்குது, நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது, ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசைகள் படமாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானுடைய பிறந்த நாள் ஜெயந்தி இந்த ஆவணி மாதத்தில் நடக்க இருக்கிறது. ஸோ அது என்றைக்கு வருது சார் அப்படின்னா, ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/9/2025 வியாழக்கிழமை அந்த குரு பகவானுக்கு, அது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து 3 சுத்தமான நெய் எண்ணெயில் நெய் விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக தனுசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது. ஸோ அன்றைய தினம் மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனை வைத்து கொண்டீர்கள்னால் நிச்சயம் ஜெயிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் அதிபதியும் அவரே. 2க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு. தனத்தால், அதாவது குடும்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்திருந்தாலும் இந்த மாதம் எந்த கஷ்டமும் நீங்கள் பெருசாக இருக்காது. பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதனாலும் சரி, சரியான முறையில் கையாண்டு நகர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். பொருளாதாரத்தில் ஏற்றம் நிச்சயமாக உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயத்தில், தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வதும், தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனம். ஏன்னா கேது 9ஆம் இடத்துல இருக்குது, சனி 4ஆம் இடத்துல, கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. சனி பகவான் அதாவது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. ஸோ இதில் ஏதாவது ஒரு தடை இருக்குது, ஒரு மந்தமாக இருக்குது, ஒரு டல்லாக இருக்குது, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது, கொடுத்த பணம் வரல, குடும்பத்தில் சின்ன சின்ன உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய அன்னோனியம் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்திலும் ஒரு எதிர்ப்பு, ஒரு பகை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சனி பகவானுடைய பிறந்த நாள் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி வருகிறது. அதாவது 17/8/2025 சண்டே. சனி பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒரு 8 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தனுசுக்கு குடும்பம், தனம், குடும்பம், வாக்கு, மனசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். சுக்கிரன் தான் ஆகாதவன், 6க்குரியவன். அந்த கடன் நோய் எதிர்ப்பு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போது இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 3 என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி என்கின்ற அமைப்பில் இருக்கிறதுனால ஹெல்த்தில் அக்கறை, அதாவது கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் செக்கப் அதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க. அது இந்த மாதம் செய்யக்கூடிய அமைப்பு, அனுமதி உண்டு. அதே சமயத்தில் இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. போனீங்கன்னா மன உளைச்சலை அதிகமாக ஏற்படுத்தும். இந்த போட்டி, பொறாமை, இந்த மாதிரியான எதிர்ப்பு விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 7க்குரியவனும் 8ல் போயிருக்கார், 10க்குரியவனும் 8ல் இருக்குது, சுக்கிரன் 6க்குரியவன் 8ல் இருக்குது. பணத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு வலியோடு சேர்ந்து கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த சுக்கிரனால் நல்லது நடக்கணும். ஏன்னா தனுசுக்கு சுக்கிரன் ஆகாதவன். ஸோ அவனால் இந்த கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறணும் என்று நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள்
இந்த ஆவணி மாதம் 31ஆம் தேதி வருகிறது. அதாவது 16/9/2025 செவ்வாய்க்கிழமை என்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி. அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது, அதுவும் குறிப்பாக வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு கடன் நோய் எதிர்ப்பு பகையிலிருந்து விடுதலை கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஸோ 10க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கான். அப்போ 10க்குரியவன் தனக்கு 11ல் இருக்கார். அப்போ கொஞ்சம் வலியாக இருந்தாலும் தொழிலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 11ஆம் இடத்தை பார்க்கறது சூப்பர். அப்போது செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக லாபங்கள் அனுகூலம் மேன்மை உண்டு. 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். பாக்யாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யார்? சூரியனும் செவ்வாய் தான் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த 2 கிரகங்கள் இந்த மாதம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்கும். ஆளுமை தன்மையுடன் செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. என்ன செவ்வாய் 10ல் இருந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது சீருடன் இணைந்து பணியாற்றி கொள்ளக்கூடியவர்கள், போலீஸ், இராணுவம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பு. செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் மட்டும், ஆக்ரோஷம் என்பது வெடுக்குன்னு வரும். கோபம் மட்டும் துள்ளிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்போ கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இதில் செவ்வாய் பகவான் 5க்குரியவன். அதாவது குழந்தைகளை பற்றி சிந்தனை ஓட்டங்கள். ஏன்னா 5க்குரியவன் 10ல் வலிமையாக இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 3 மாதங்களாக நீச்சத்தன்மையில் இருந்தார். இப்போ தான் வலுவாக இருக்கார். 5க்குரியவன் பெயரையும் புகழை கொடுக்கக்கூடிய, குழந்தைகள் நலன் சார்ந்த திருப்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும். சார் என்னதான் இருந்தாலும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, குழந்தைகளால் மனக்கஷ்டத்தை உருவாக்குது அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம். இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது. எப்போ வருதுன்னா ஆவணி மாதம் 9ஆம் தேதி 25/8/2025 அதாவது மண்டே அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஜெயந்தி. அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எத்தனை நெய் விளக்கு ஏற்றி வழிபடணும்னா 9 நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு எடுத்தீர்கள் என்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய நல்ல மாதம். யார்? தனுசுக்கு. ஏன்னா ராசி அதிபதி ராசியை பார்க்குறார். 5ஆம் அதிபதி திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போது நடக்கலைன்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்கலாம்? உங்களுக்கு ஒரு தலைமை பண்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், திடீர் திருமண வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி நல்ல 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 விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் நான் எப்போ செய்வேன்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ இடைமாற்றம் கிடைக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் நம்மளுடைய அலுவலகம் அமைந்துள்ளது.
பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.